காமெடி நடிகர் மதன் பாபு. காமெடி நடிகர் மட்டும் சொல்ல முடியாது. குணச்சித்திர நடிகர்னு சொல்லலாம். அவரோட மரணத்தை பத்தி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க. இந்த வீட்டுக்கு சொந்தக்கார. தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் முதல் இசைக்கலைஞனாக தன் வாழ்வியல் பயணத்தை தொடங்கிய மதன் பாபு இந்த பூவுலகை விட்டு அவர் புன்சிரிப்போடு மறைந்திருக்கிறார். அவருடைய சிரிப்பு என்பது தமிழ் சமூகத்திற்கு ஒரு புதிய பரிணாமத்தை கொடுத்தது. குழந்தைங்களா இருக்கும் போதெல்லாம் ஒரு 300-400 வாட்டி சிரிக்கும். வயசான பிறந்தா நீங்க சிரிக்கிறதுக்கு ரீசன் தேடுறீங்க. இதோ வந்துட்டேன் என்று ஒரு வசனத்தில் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் அவர் நடித்த கதாபாத்திரம் இன்றளவும் மனதில் இருக்கும். அதற்கு சரிக்கு சமமாக வடிவேலு கொடுத்த டப்பு அதைவிட இன்னும் கூடுதலாக. அவரை இளம் வயதில் கிட்டு என்றுதான் எல்லோரும் அன்பாக அழைத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி என்றாலும் தெரியாது, மதன் பாபு என்றாலும் தெரியாது. மதன் பாபு என்பது அவருடைய இசை கச்சேரியுடைய பெயர். அவரோட பேர் கிடையாது. மதன் பாபு அப்படிங்கிற ஒரு இசை கச்சேரியை வைத்திருந்தார். அதனால் அவர் மதன் பாபுன்னு வைக்காமல் மதன் பாபுன்னு வச்சுக்கிட்டார். விஜயகாந்த், விவேக் போன்ற மாபெரும் நடிகர்கள் அல்லது மாபெரும் தலைவர்கள் இருந்திருந்தால் மதன் பாபு உயிரிழக்கவே வாய்ப்பில்லை என்று சொல்லுகிறார். இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள்தான் மதன் பாபு என்று பெயர் மாற்றம் செய்திருக்கிறார். இளையராஜா, கங்கை அமரன், ரஹ்மான் போன்றவர்கள் இவரிடத்திலே இசையை கற்பதற்கான காலச்சூழலும் ஏற்பட்டது. இதாரில் அவ்வளோ வித்வானாக அவர் விளங்கியிருக்கிறார். நீங்கள் கேட்டவை என்கிற திரைப்படம் 1984 அவர் அறிமுகமாகிறார். ஆனால் இந்தி படத்தில் சாச்சி 420, சாச்சி 420 என்கிற ஒரு திரைப்பட காவியத்திலும் அவர் நடித்திருக்கிறார். அது கமலோட அப்ரோ சகோதரர். ஆமாம், அது இந்தியில். ஆமாம். பூவே உனக்காக விக்ரம் இயக்குனர்ல விஜய் அவர்கள் நடித்த திரைப்படம். அது ஒரு புதிய பரிணாமத்தை தமிழ் சினிமாவிற்கு கொடுத்த திரைக்காவியம். அதில் மதன் பாபுனுடைய நடிப்பு என்பது சாதாரணமானது தெரியும் நினைக்கிறேன். வீடு சுமாராத்தான் இருக்கு. நீ எழுதுற கதைக்கு இது போதும். காவிரி நதிநீர் கலவரம் ஏற்படுகிற போது தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகாவிற்கும் நடிகர்கள் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை ஒருங்கிணைத்தவர். பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல முகில் வீரப்பன் சார் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். காமெடி நடிகர் மதன் பாபு. காமெடி நடிகர் மட்டும் சொல்ல முடியாது. குணச்சித்திர நடிகர்னு சொல்லலாம். அவரோட மரணத்தை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க. தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் முதல் இசைக்கலைஞனாக தன் வாழ்வியல் பயணத்தை தொடங்கிய மதன் பாபு உண்மையான பெயர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி. இவர் ஒரு பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர். ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால், புலால் உண்ணக்கூடிய தன்மை படைத்தவர். ஆகையால் சொல்கிறேன். 1953 அக்டோபர் மாதம் 19 அவர் சென்னையிலே பிறந்தார். 71 வயதினுடைய ஒரு இசைக்கலைஞன் இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 2 2025 இந்த பூவுலகை விட்டு அவர் புன்சிரிப்போடு மறைந்திருக்கிறார். அவருடைய சிரிப்பு என்பது தமிழ் சமூகத்திற்கு ஒரு புதிய பரிணாமத்தை கொடுத்தது. இதோ வந்துட்டேன் என்று ஒரு வசனத்தில் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் அவர் நடித்த கதாபாத்திரம் இன்றளவும் மனதில் இருக்கும். கண்டிப்பாக. அதற்கு சரிக்கு சமமாக வடிவேலு கொடுத்த டப்பு அதைவிட இன்னும் கூடுதலாக இருக்கும். காகா ராதாகிருஷ்ணன் மூலமாக திரையுலகத்திற்கு வர துடித்தவர். அவர் மீது மரியாதையும் மதிப்பும் வைத்திருந்தவர். மனைவி பெயர் சுசீலா, ஜனனி, அர்ஜித் என்ற 2 பிள்ளைகள். இதில் ஜனனியினுடைய வரலாறு பெருசு. அவர் ஒரு இசையமைப்பாளர். அது மட்டுமல்ல, சிறந்த பாடகர். மரியாதைக்குரிய இசையமைப்பாளர்கள் ஐயா இளையராஜா அவர்கள், ஏ ரஹ்மான் போன்றவருடைய இசையில் அவர் பாடலை பாடியவர்.
திருமணத்திற்கு பிறகு ஜனனி தன்னுடைய குரல் வளத்தை குறைத்து கொண்டார். 1984களுக்கு முன்னால் இவர் ரொம்ப படிச்சிட்டே அப்படிங்கிற ஒரு நாடக கதாபாத்திரத்தில் நடித்தவர். ஒய்ஜி மகேந்திரன் மூலமாக நடிகராக்கி அவரை இளம் வயதில் கிட்டு என்றுதான் எல்லோரும் அன்பாக அழைத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி என்றாலும் தெரியாது, மதன் பாபு என்றாலும் தெரியாது. மதன் பாபு என்பது அவருடைய இசை கச்சேரியுடைய பெயர். ஓ, அவரோட பேர் கிடையாது. மதன் பாபு அப்படிங்கிற ஒரு இசை கச்சேரியை வைத்திருந்தார். அதனால் அவர் மதன் பாபுன்னு வைக்காமல் மதன் பாபுன்னு வச்சுக்கிட்டார். அது நாளடைவில் அது ஒரு பெரிய அந்த பெயர் தாக்கத்தை ஏற்படுத்தியது. விஜயகாந்த், விவேக் போன்ற மாபெரும் நடிகர்கள் அல்லது மாபெரும் தலைவர்கள் இருந்திருந்தால் மதன் பாபு உயிரிழக்கவே வாய்ப்பில்லை என்று சொல்லுகிறார்கள். விஜயகாந்த், விவேக் போன்ற மாபெரும் நடிகர்கள் அல்லது மாபெரும் தலைவர்கள் இருந்திருந்தால் மதன் பாபு உயிரிழக்கவே வாய்ப்பில்லை என்று சொல்லுகிறார்கள். கதாபாத்திரம் மக்களுக்கு சிரிப்பை கொடுத்து விட்டு மூக்கின் நுனியில் கோபத்தை வைத்திருப்பாராம். யாருக்கும் மரியாதை கொடுத்தால் மரியாதை கொடுக்க வேண்டிய நிலையில்தான் தன்னுடைய வாழ்வியல் பயணத்தை தொடங்கியிருக்கிறார். யாருக்கும் பயப்படுவதில்லை. கதை பிடித்திருந்தால் நடிப்பேன், கதை பிடிக்கவில்லைன்னா எடுத்துகிட்டு போயிருங்க, நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லி வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தன்மை படைத்த நடிகர். 1974 ஆண்டுகளில் திருவல்லிக்கேணி பகுதியில் தங்கியிருந்த காலங்களில் கிதார்ஃபோர்டு வாசித்த ஒரு இசை கோர்வையாளராகத்தான் அவர் வளர்ந்து வந்திருக்கிறார். நாடகங்களில் இசையமைப்பதும் வானொலிகளில் இசையமைப்பதும் என்றுமான தன்னுடைய கலைப்பயணத்தை தொடங்கிய மதன் பாபு கிருஷ்ணமூர்த்தி என்கிற பெயரை மரியாதைக்குரிய மறைந்த மாபெரும் இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள்தான் மதன் பாபு என்று பெயர் மாற்றம் செய்திருக்கிறார். இளையராஜா, கங்கை அமரன், ரஹ்மான் போன்றவர்கள் இவரிடத்திலே இசையை கற்பதற்கான காலச்சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. கிதாரில் அவ்வளோ வித்வானாக அவர் விளங்கியிருக்கிறார். ஓகே. இந்த இசை கீதங்களில் 7 சுருதிகளையும் இசைஞானியால் கொடுக்க முடிந்தாலும் கூட அந்த கிதார் வாசிப்பதிலே சில நுணுக்கமான இசை நுட்பங்களை, குறிப்பாக கர்நாடக இசையை கரைத்து குடித்தவர் மதன் பாபு அவர். இருந்தாலும் அவர் ஆரம்ப நிலையிலிருந்தே சற்று செல்வாக்குடன் பிறந்தவராக இருந்தாலும் கூட அவருடைய நாட்டம் இசை மற்றும் நடிப்பு திரைப்படங்களில் எப்படியாவது கோலச் செய்ய வேண்டும் என்கிற பெருத்த கனவு இருந்தது. அவர் நடிப்பில் சாத்தியப்படுத்தியிருக்கிறார் அல்லது நடிப்பில் சாதனை படைத்திருக்கிறார் என்பதை விட அவரது சிரிப்புத்தான் தமிழர்களுக்கு ஒரு பெரிய சாதனையாக இருந்தது. அவர் சிரித்தால் தனி ரகமாக இருக்கும். அந்த சிரிப்பிற்குள் ஒரு இசையும் ஒரு மகிழ்ச்சியும் சேர்ந்தே கலந்து வருகிற அந்த சிரிப்பை இன்றளவும் தமிழர்கள் யாரும் மறந்துவிட முடியாது. நீங்கள் கேட்டவை என்கிற திரைப்படம் 1984 அவர் அறிமுகமாகிறார். ஆனால் இந்தி படத்தில் சாச்சி 420, சாச்சி 420 என்கிற ஒரு திரைப்பட காவியத்திலும் அவர் நடித்திருக்கிறார். அது கமலோட அப்ரோ சகோதரர். ஆமாம், அது இந்தியில். ஆமாம். இதய கோயில் 1985 வெளிவந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். வானமே இல்லை 1992களில் தேவர் மகன், ஜாதிமல்லி 1993 வெளிவந்த திரைப்படம், என் தம்பி, மே மாதம், சதிலீலாவதி, புள்ளகுட்டிக்காரன், ஆசை, அது பார்த்திபனுடன், மாமனிதன், பூவே உனக்காக, விக்ரம் இயக்குனரெல்லாம் விஜய் அவர்கள் நடித்த திரைக்காவியம். அது ஒரு புதிய பரிணாமத்தை தமிழ் சினிமாவிற்கு கொடுத்த திரைக்காவியம். அதில் மதன் பாபுனுடைய நடிப்பு என்பது சாதாரணமானது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும் என்கிற வரிகள் நிறைந்த பாடல்கள் நிறைந்த பூவே உனக்காக திரைப்படத்தில் மதன் பாபுனுடைய கதாபாத்திரம் என்பது தனிப்பட்ட ரகமாக பேசும். ஒரு இயக்குனராக ஒருவர் அந்த. ஆமாம். அப்புறம் கோஷ்டி, கிக்கு, பூமராங்கில், ராயன், ஃப்ரெண்ட்ஸ், உழைப்பாடி, உடன்பிறப்பு, திருடா திருடா, மகளிர் மற்றும் ஆனஸ்ட்ராஸ் என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. பட்டுக்கோட்டை பெரியப்பா, நம்மவன், சுந்தரபுருஷன், தமிழ்ச்செல்வன்,
வெற்றிமுகம், பிரியம், கோபுர தீபம், மன்னவா என்கிற பட்டியல் நீண்டாலும் கிட்டத்தட்ட அவர் நடித்த திரைப்படங்கள் 187. இவருடைய அசாத்தியான இந்த நடிப்பு கலை என்பது தமிழ் சினிமாவில் ஏற்பட்ட சில மாற்றங்களுக்கும் காரணமானது. காவிரி நதிநீர் கலவரம் ஏற்படுகிற போது தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகாவிற்கும் நடிகர்கள் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை ஒருங்கிணைத்தவர். அதோடு மட்டுமல்ல, எப்பவெல்லாம் திரைப்படத்துறைக்குள் பிரச்சனை எழுகிறதோ அதை எஸ்.வி. சேகரின் மூலமாக தொடர்பு கொண்டு அதை முடிப்பதற்கு மூல காரணமாக இருந்தவர். தமிழ் திரைப்படம் என்பது ஒரு நேர்மையான நியாயமான விடயமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்தினார். திரைப்படத்திற்குள் இருக்கிற சில அல்லாசிலேபியங்கள், கட்ட பஞ்சாயத்துக்கள், அடிதடி வழக்கு முறைகள், அது மட்டுமல்ல பொறுப்பாளர் நியமனங்களில் மோதல் என்றெல்லாம் திரைப்படத்துறையில் இருக்கிற அந்த 38 துணை பிரிவுகளில் தலைவர், பொதுச் செயலாளர் தேர்தல் நடக்கிற போதெல்லாம் மதன் பாப்பனுடைய பங்கு மிகப்பெரியது. அது மட்டுமல்ல, இந்த யூனியன் சங்கம் என்கிற எல்லா திரைத்துறை துணை அமைப்புகளுக்கும் இருக்கிறதல்லவா, இது எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து ஒரே அமைப்பாக தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று பலமுறை இதை பற்றி ஐயா பாலச்சந்தரிடமும் மரியாதைக்குரிய ஐயா சந்திரசேகர் இயக்குனர் அவர்களிடத்திலே மிக கடுமையாக வாதிட்டு பேசியிருக்கிறார். புரட்சிக் கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருக்கிற போது புதிய முறைகளை உருவாக்க வேண்டும், நடிகர்களுக்கு புதிய சம்பள விதாச்சாரங்களை உருவாக்க வேண்டும். ஒரு நடிகர் உயர்ந்த பட்சத்தில் சம்பளம் வாங்குகிறார், ஆனால் கடைநிலை நடிகர் சாதாரண சம்பளம் கிடைப்பதை அரிதிலும் அரிதாக இருக்கிறது என்று கருதிய மதன் பாப் அவர்கள் விஜயகாந்த் அவர்களிடத்திலே பேசி அந்த சம்பளங்களை கூட்டச் சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பது மட்டுமல்ல, நாடக கலைஞர்கள், தெருக்கூத்து கலைஞர்கள் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற துணைப்பிரிவு சங்கங்களை ஒருங்கிணைப்பதற்கும் முக்கிய காரணமாக மதன் பாப் அவர்கள் விளங்கியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஓய்வூதிய திட்ட முறைகளில் திரைப்படங்களில் நடக்கிற அந்த துணைப்பிரிவு கிளைப்பிரிவுகளில் இருக்கிற உறுப்பினர்கள் வயதான காலங்களில் அவர்களால் உழைக்க முடியாமல் போகிற போது இந்த சங்கங்கள் அந்த குடும்பங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களிடத்திலும் விவேக் போன்ற ஆளுமை நிறைந்த நடிகர்களிடத்திலும் மதன் பாப் அவர்கள் பேசி அதை ஒரு தீர்க்கமான முடிவுக்கு கொண்டு வர பேருதவியாக இருந்திருக்கார். அது மட்டுமல்ல, சினிமா கலைஞர்களுக்கென்று தனி குடியிருப்பு வசதிகளை தமிழ்நாடு அரசு உருவாக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் முன்னெடுக்கிற போது அந்த முன்னெடுப்பிற்கு துணைக்கு துணையாக நின்று முதல்வரை கிட்டத்தட்ட அன்றைய கால தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி, மதிப்பிற்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் சந்தித்து 6 முறை இந்த பேச்சுவார்த்தையில் இவர் ஈடுபட்டவர். ஆக மதன் பாப் இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்து ஓரிரு நாட்கள் ஆனாலும் கூட அவருடைய இந்த நடிப்பு என்பது இன்றைக்கும் தமிழக மக்களால் தனி பெரும்பான்மையாக போற்றி புகழப்படுகிறது. மரியாதைக்குரிய மதன் பாப் அவர்கள், நான் நடிகராக இருக்கிறேன், என் பிள்ளைகள் எந்த காலத்திலும் நடிகராக வந்துவிடக்கூடாது, அவர்கள் வேறு துறையை தேர்வு செய்திருக்க வேண்டும் என்று கனவு கண்டார். அப்படி இருந்தும் கூட ஜனனி அவர்கள் திரைப்பட பாடல்களை முன்னெடுத்தாரே ஒழிய அவர் நடிகையாக ஆவதற்கு அவர் ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஆனால் அனைத்து தகுதிகளும் அவர்களுக்கும் இருந்தது. ஆனால் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற புற்றுநோய் என்பது அவரை ஒரு காலகட்டத்திற்கு மேல் வெளியுலகத்தை பார்க்க முடியாமல் தடுத்தது. புற்றுநோய் மருத்துவமனை கிண்டியிலே பல மாதங்களாக அவர் சிகிச்சை எடுத்து கொண்டிருந்தார். பிறகு அது சரியானது என்றும் கூட அவர் அறிவித்தார். ஆனால் இப்பொழுது தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைகளில் ஈடுபட்ட மதன் பாப் அவர்கள் ஏ கிரேட் என்று சொல்லக்கூடிய இந்த புற்றுநோய் முற்றிவிட்டது என்று மருத்துவர் குழு அறிவித்தது. ஆனால் மதன் பாப் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாருடன், நான் நீண்ட காலம் உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை, எந்த நேரத்தில் எது வேண்டுமானாலும் எனக்கு நடக்கலாம், குடும்பத்தை பார்த்து கொள்ளுங்கள் என்றெல்லாம்
இறப்பதற்கு ஒரு 12 மணி நேரத்திற்கு முன்பாக தன் மனைவி பிள்ளைகளை அழைத்து பேசியிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, மதன் பாபு அவர்கள் எடுத்துக்கொண்ட நோக்கத்திலும் தீராத பற்றுள்ளவராகவே கடைசி காலம் வரை வாழ்ந்தார். தான் இறக்கப் போகிறோம் என்று தெரிந்தும் கூட தன்னுடைய உடல் உறுப்புகளை நான் தானமாக ஒப்படைக்கிறேன் என்று தானமாக ஒப்படைத்தார். புற்றுநோய் பரவியிருக்கிற பாகங்களை ஒப்படைக்காமல், அதை குறிப்பாக அவர் எழுதுகிற அந்த சாசனத்தில் தெளிவாக எழுதிவிட்டார். பாதிப்படையாத உறுப்புகள், புற்றுநோயால் தொட முடியாத உறுப்புகளை மற்றவர்களுக்கு அதை என்னும் உறுப்புகள் போகட்டும் என்று அவர் கடிதத்திலேயே கண்ணீர் மல்க அதை எழுதியிருப்பதை இன்றைக்கு நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த மாபெரும் ஒரு சிறப்பு புரட்சியாளன், மாபெரும் சிரிப்பு புரட்சியாளன், அப்படித்தான் அவரை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். எளிமையான படப்பிடிப்பு தளங்கள்லேயே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பில்டப்புகள் இருக்கும். தனி சாப்பாடு சில பேருக்கு போகும். ஆமாம், கேரவனில் தான் நான் இருந்து சாப்பிடுவேன், வெளியில் வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய தருதலை நடிகர் நடிகைகளும் இருக்கிறார்கள். மதன் பாபு வந்து என்ன செய்வார்னா, சாப்பாடு சாதாரண தொண்டன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறானா, சாதாரண கடை ஊழியன் சாப்பிட்டுக்கிறானா, அந்த இடத்துல ஒரு நாற்காலியை போட்டு அந்த எளிய உழைப்பாளிகளோடும் இருந்து சாப்பிட்டு விட்டு அவரே தட்டை கழுவி வச்சுட்டு வந்துடுவார். அவரே அந்த மாதிரி ஒரு சிறப்புக்குரிய பண்பாளராகத்தான் சினிமாவில் மதன் பாபு அவர்கள் திகழ்ந்திருக்கிறார். எந்த இடத்திலும் மக்களிடத்திலே பழகுவதற்கு இனிமையாகவும் எளிமையாகவும், சக தோழர்களோடு அல்லது பணியாளர்களோடு பழகுகிற விதமும் ஒரு பண்பட்ட நபராகத்தான் மதன் பாபு அவர்கள் திகழ்ந்திருக்கிறார். அவர் கூடுமான வரை திரைப்படங்கள் எடுக்கிற போது, ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கிற போது பார்த்திங்கன்னா, ஓய்வான அவருக்கு இல்லாத காட்சி நேரங்களில் புத்தகம் வாசிப்பதிலே வந்து ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கிறார். தனிமை அவருக்கு பிடிக்கும் என்றும் பல முறை அறிவித்திருக்கிறார். ஏதாவது யோசித்து கொண்டே இருப்பார். இசைக்கருவிகளை படப்பிடிப்பு தளத்திற்கு எடுத்துக்கொண்டு போய் கிதாரில் புதிய யுக்திகளை கையாள வேண்டும் என்பதற்காக எதையாவது அதை ஆராய்ச்சி செய்து புதிய இசைக்கோர்வைகளை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யக்கூடிய இடத்தில் மதன் பாபு அவர்கள் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், நான் நடித்த திரைப்படங்களில் எத்தனையோ திரைக்காவியங்கள் மக்களை என் நடிப்பு கவர்ந்து இழுத்தாலும் கூட, நான் ஃப்ரெண்ட்ஸ் படத்திலே நடிக்கிற போது வந்த காட்சி அமைப்புகள், அதுவும் குறிப்பாக இளைய தளபதி விஜய் அவர்களோடு நான் நடித்த அந்த கதாபாத்திரம், மரியாதைக்குரிய அண்ணன் வடிவேலு அவர்களோடு நான் நடித்த திரைப்படங்கள் எண்ணற்றவை இருந்தாலும் கூட, அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்திலே அந்த நகைச்சுவையை உருவாக்குவதற்கு தனி ஒரு டீம் அமைத்து அதை அந்த களத்தை உருவாக்கி அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதாபாத்திரம் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை மதன் பாபு அவர்கள் அழகாக சொல்லி நகைச்சுவையோடு அதை கொண்டு வந்திருக்கிற அந்த பாங்கு என்பது ஃப்ரெண்ட்ஸ் படம் வெற்றி பெற்றதற்கு மதன் பாபு ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைந்திருக்கிறது. அவர் நடித்த படங்கள் கிட்டத்தட்ட 78 படங்கள் 100 நாட்களுக்கு மேல் ஓடி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஜில்லோர் சூப்ளி படங்களும் அவருடைய நடிப்பால் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். தேவர் மகன் நடிப்பு என்பது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கதாபாத்திரத்தில் முழுமையாக தன் வாழ்வியலை ஒப்படைத்து வாழ்ந்திருப்பார். நடித்திருப்பார் என்பதை விட அந்த கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருப்பார் என்றுதான் நாம் சொல்ல முடியும். பூவே உனக்காக படத்தில் அவர் நடித்த கதாபாத்திரம் என்பது பேசப்படக்கூடிய அளவிற்கு தன்னை மிகைப்படுத்தி கொள்ளாமல் ஒரு திரைப்பட காவியத்திற்குள் எவ்வாறு கச்சிதமாக தன்னுடைய பங்களிப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தி நடித்து வந்த மதன் பாபு அவர்கள் அடுத்தடுத்த படங்களில் அவர் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றதை நம்மால் பார்க்க முடியும். அதேபோல் உழைப்பாளி படத்தில் மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோடு மதன் பாபு அவர்கள் நடித்த திரைக்காவியம் என்பது, மதன் பாபு அவர்களுக்கும் ரஜினிகாந்துக்கும் நடைபெறுகிற உரையாடல்களை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு புரியும். சமயோசிதமாக ரஜினிகாந்துக்கு சமமாக நடிக்க வேண்டும் என்பதிலே தன்னை முனைப்பு காட்டி உழைப்பாளி படத்திலே மிக சிறப்பான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருப்பார். அதெல்லாம் இன்றைக்கும் தமிழ் திரைப்பட காவியங்களில் மறக்க முடியாத திரைப்படம் உழைப்பாளி என்று சொல்லலாம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோபுர தீபம் படம்,
அந்த படத்திலும் இவருடைய கதாபாத்திரம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டதாகவும் பரபரப்பான ஒரு நடிப்பை அவர் வெளிப்படுத்தியிருப்பார். ஆக மக்கள் கலைஞராக மதன் பாபு தமிழ்நாட்டு வீதிகளில் தன்னை சிரிப்பால் சிரிக்க வைத்து மக்களை சிந்திக்க வைத்து சிரிக்க வைத்த மாபெரும் ஒரு சிரிப்பு புரட்சியாளர் தான் மதன் பாபு. ஆனால் அவருடைய மறைவு தமிழ்நாட்டிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருந்தாலும் தமிழ்நாடு திரைப்பட துறைக்கு மிகப்பெரிய அளவில் பெரிதும் இழப்பை கொடுத்திருக்கிறது. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் அல்லது மற்ற அரங்க நிகழ்ச்சிகளில் அவர் உட்காருகிற போதே அந்த அரங்கம் ஒரு விதமான ஒரு அதிர்வலையை உருவாக்கக்கூடிய அளவில் யதார்த்தமான பேச்சில், யதார்த்தமான சிரிப்பு பேச்சில் மற்றவர்களை கவர்ந்து அந்த மேடையை அவர் அலங்கரித்துக் கொள்வார். எதுவுமே பேசாம ஒரு சிரிச்சாலே மற்றவங்களை சிரிக்க வைக்கிற மாதிரியான ஒரு இயல்பு அவர்கிட்ட இருக்கு. அவர் பேசவே தேவையில்லை, சிரிப்புத்தான் அவருக்கான நடிப்பு. உடல் வாகைகளை அவர் அசைத்து செல்ல வேண்டிய தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்து அந்த வலிக்கி விட்டு விழுகிற காட்சியை பார்த்தீங்கன்னா கையில் ஒரு லெட்டர் பேட் வச்சுப்பார். ஆமாம், அந்த லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு அவர் வந்து வலிக்கி விழுகிற அந்த காட்சியை வந்து கிட்டத்தட்ட 11 முறை டேக் எடுத்ததாக சொன்னாங்க. அது ரொம்ப இயல்பா இருக்கும் அந்த இயல்பா. ஏன்னா அந்த வலிக்கி விழுகிற அந்த காட்சி வந்து கீழே எண்ணெயை ஊற்றி விட்டுருப்பாங்க. ஆமாம், எண்ணெய் ஊற்றி தான் அந்த காட்சி படமாக்கப்பட்டது. அப்போ அவர் நேச்சுராலிட்டியாகவே இயற்கையாகவே அவர் வலிக்கி விழுந்தது அப்படியே படம் எடுத்திருக்காரு. அதாவது 11 ஷாட்டில் இது 6வது ஷாட் என்று சொன்னார் அந்த வலிக்கி விழுந்தது. அப்போ அந்த எல்லாம் போட்டு பார்க்கும்போது நேச்சுராலிட்டியாக இயற்கையாக வலிக்கி விழுகிற அந்த காட்சி படலம் எதுவாக இருக்கும் என்று அப்படி பார்க்க போது அவர் உண்மையிலேயே வலிக்கி விழுந்ததைத்தான் படத்திலே வைத்திருந்ததாக மதன் பாபு அவர்கள் தன்னுடைய வாழ்வியல் குறிப்பேடுகளில் பேசுகிறார். அப்படி அவருடைய அசாத்தியான இந்த நடிப்பு என்பது இன்றைக்கு பல திரைப்படங்கள் அவர் நடிப்பால் இழந்திருக்கிறது என்று தான் நாம் சொல்ல முடியும். 71 வயதை தொட்டிருக்கிற மதன் பாபு அவர்கள் இவ்வளவு சீக்கிரம் தமிழ் திரைப்படத்துறையையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்றிவிட்டு செல்வார் என்று எவரும் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. ஆகையால் மதன் பாபு விஷயங்கள் நம்மளுக்கு மனதிற்கு மிகப்பெரிய துக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் இந்திய மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை, விரைவில் இந்த புற்றுநோயை ஒழிப்பதற்கான முகாந்திரம் என்ன, இந்த புற்றுநோயிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை என்ன, உலக பேரழிவில் இருந்து கொரோனாவை வீழ்த்திய இந்த அறிவியல் உலகம் இன்னும் புற்றுநோயை ஒழிப்பதற்கு அறிவியல் உலகம் ஏன் முயலவில்லை, முயற்சிக்கிறதா என்கிற கேள்வியை நாம் வைக்க விரும்புகிறோம். ஆக பெருந்தகை பேரறிஞர் அண்ணா இந்த தேசத்தை கட்டி காக்கிற போது அவரையும் ஆட்கொண்டு விழுங்கி விட்டது தான் இந்த புற்றுநோய். இன்றைக்கு தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறவர்கள் என்பது தொடர்கதையாகவே இருக்கிறது. ஒரு கிராமத்திற்கு 3 அல்லது 4 பேர் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் இருக்கிறது. இதுவரை தமிழ்நாடை பொறுத்தவரை 1,92,600 பேருக்கு மேற்பட்டவர்கள் புற்றுநோயால் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இவர்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கையை மதன் பாபுனுடைய மரணம் கடைசியாக இருக்கட்டும் என்றுதான் இந்த அரசுகளுக்கு நாம் அறைகோல் விடுக்கிறோம். உடனடியாக இந்த புற்றுநோய் என்கிற மோசமான மனிதக்குள்ளி நோயை மனித உடலில் இருந்து அகற்றுவதற்கு உடனடியான தீர்வை உருவாக்க வேண்டும். இல்லை என்றால் மதன் பாபு போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளை இந்த தேசம் இழந்துதான் தவிக்கும். பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவை எப்படி இழந்து இந்த தமிழ்நாடு கண்ணீரில் தத்தளித்ததோ அதை போல இன்றைக்கு மதன் பாபு அவர்களுடைய மறைவு தமிழ் திரையுலகம் கண்ணீரில் தத்தளிப்பதை நம்மால் காண முடிகிறது. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.